ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி கோச்சிங் சேனல். நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான கோச்சிங் தான் கொடுத்துட்ருக்கோம். டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸில் இருக்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நோட்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ளஸ் பிடிஎஃபாக டெலகிராம் சேனல் லிங்க்கில் கொடுக்குறோம். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தான் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழலை தடுக்கிறதுக்காக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ற ஒரு மெயின் ஏஜென்சியை அமைச்சிருப்பாங்க. சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி 1964 இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2003 பார்லிமெண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்குன்னு ஒரு லா கிரியேட் பண்ணி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு ஸ்டாச்சுவரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. 2004 சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ் ஒரு ஏஜென்சியாக செயல்படுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸை வாங்கி விசாரிப்பாங்க. செகண்டு, ஊழல் குற்றச்சாட்டை வெளிப்படுத்துவாங்க. தேர்டு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் அண்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபார்மர்ஸ் ரெசல்யூஷன்ஸ் படி ஒரு ஆஃபீஸர்ஸ் இன்னொரு ஆஃபீஸர்ஸ்க்காக ப்ராக்சி பண்ணாங்கன்னா அதையும் விசாரிப்பாங்க. நெக்ஸ்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிகிட்டேருந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது, ஃப்ரீயாக செயல்படுவாங்க. நெக்ஸ்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட எல்லா விஜிலன்ஸ் ஆக்டிவிட்டி, அதாவது லஞ்ச ஒழிப்பு ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணுவாங்க. தேவைப்பட்ட அதிகாரிகளுக்கு அட்வைஸும் கொடுப்பாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட காம்போசிஷன் பார்க்கலாம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு மல்டி மெம்பர் பாடி, அதாவது ஒரு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரும் ரெண்டுக்குள்ள விஜிலன்ஸ் கமிஷனர்ஸும் இருப்பாங்க. இவங்களை பிரசிடென்ட் தான் 3 மெம்பர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்த 3 மெம்பர் கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஹெட்டாக இருப்பாங்க. செகண்டு, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருப்பாங்க. தேர்டு, லோக்சபாவோட அப்போசிஷன் லீடர் இருப்பாங்க. இந்த கமிஷனரோட பதவிக்காலம் 4 இயர்ஸ் இல்லைன்னா 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், எது முன்னாடி வருதோ அதுபடி பதவி விளைவிப்பாங்க. ஃபர்தராக கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிரசிடெண்ட், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், எந்த விஜிலன்ஸ் கமிஷனர் வேணாலும் கீழே சொல்லியிருக்க காரணப்படி ரிமூவ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு, கமிஷனர்ஸ் கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு தீர்ப்பளிக்கப்பட்டா. செகண்டு, தவறான நடத்தை மூலிமா குற்றம் செஞ்சுருந்தா. தேர்டு, தன்னோட வேலையை தவிர்த்து வெளியே காசுக்காக வேலை பார்த்தாங்கன்னா. ஃபோர்த்து, உடல் நலம் மனநலம் பாதிச்சனால ஆஃபீஸை கண்டினியூ பண்ண முடியலன்னா. ஃபிஃப்த்து, ஃபினான்சியல் அதர் இன்ட்ரெஸ்ட்டை அக்வயர் பண்ணுறதுனால அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா. சிக்ஸ்த்து, தவறான நடத்தைக்காகவும் தகுதி இல்லைனாலும் பிரசிடெண்ட் ரிமூவ் பண்ணுவார். பிரசிடெண்ட் இந்த ரிமூவல் மேட்ரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவார். சுப்ரீம் கோர்ட் என்கொயரி பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான காரணத்தை நிலைநாட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரோட சேலரி, அலோவன்சஸ், அதர் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விஜிலன்ஸ் கமிஷனோட சேலரி, அலோவன்சஸ், சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட மெம்பருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சர்வீஸில் இருக்கும் போது சேலரி, அலோவன்சஸ், சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பாதகமாக மாற்றி அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ஆர்கனைசேஷன் பார்ப்போம். இந்த ஆர்கனைசேஷனை 3 டிவிஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு, ஓன் செக்ரட்டரியேட், அவங்களுக்குன்னு ஒரு செயலகம் இருக்கும். அதில் செக்ரட்டரி, அவங்களுக்கு கீழே ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெப்புட்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. செகண்டு, சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினர் விங், இதில் சீஃப் இன்ஜினியர்ஸும் சப்போர்ட்டிங் இன்ஜினியர் ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸை ஆடிட் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸில் இருக்க கம்ப்ளைண்ட்ஸை விசாரிப்பாங்க. தேர்டு, இன்வெஸ்டிகேஷன்ஸில் சிபிஐக்கு உதவியாக இருப்பாங்க. டெல்லியில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை எவால்வேட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கும் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் உதவியாகவும் அட்வைஸும் கொடுப்பாங்க. தேர்ட் டிவிஷன், கமிஷனர்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்டல் என்கொயரி, இதில் என்கொயரி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட், அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டை என்கொயரி பண்ணுறதுக்கு என்கொயரி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் இருப்பாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி பப்ளிக் சர்வெண்ட்டை விசாரிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த பப்ளிக் சர்வெண்ட்னா, ஆல் இந்தியா சர்வீஸில் இருக்க மெம்பர்ஸு. செகண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க குரூப் ஏ ஆஃபீஸர்ஸு. தேர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ஸ்பெசிஃபைடு, அதாவது குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ஆஃபீஸர்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சிபிஐயோட ஃபங்க்ஷனிங்கை கண்காணிப்பாங்க. அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பாங்க.
அவங்க பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை ரிவ்யூவும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தகுதியான அதிகாரிகள்கிட்ட ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் ஆகிறதுக்கான அப்ளிகேஷன்ஸ், அதாவது வழக்கு விசாரணைக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பெண்டிங்கில் இருந்தால் அதையும் ரிவ்யூ பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அதிகாரிகள் கேட்குற விஷயத்துக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸோட லஞ்ச ஒழிப்பு நிர்வாகத்தை கண்காணிப்பாங்க. விசில் ப்ளோவர்ஸ் ஆக்டுக்கு கீழே வர கம்ப்ளைண்ட்ஸை என்கொயரி பண்ணி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆல் இந்தியா சர்வீசஸ், சென்ட்ரல் சர்வீசஸ்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை கன்சல்ட் பண்ணி தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி. அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்ப்போம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட சேர்பர்சன்ஸ், 2 விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ், அவங்களோட சேர்த்து செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தவறான டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தால் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லோக் ஆயுக்தாஸ் ஆக்ட் 2013 கொண்டு வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆக்ட், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டை சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூட்டரை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ டைரக்டரை தவிர சிபிஐ போஸ்ட்டில் இருக்கவங்க, எஸ்பி லெவல் போஸ்ட்டில் இருக்கவங்க செலெக்ஷன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட சேர்பர்சன்ஸ், 2 விஜிலன்ஸ் கமிஷனரும் அவங்களோட சேர்த்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்கும் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கமிஷன் வந்து குரூப் ஏ, பி, சி, டி ஆஃபீஸர்ஸ் கிட்ட ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை லோக்பால்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. கமிஷனோட அதிகார வரம்பை பற்றி பார்ப்போம். எந்த ஆஃபீஸர்ஸ்கிட்டலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆல் இந்தியா சர்வீஸோட மெம்பர்ஸு, குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், ஸ்கேல் 5 ரேங்கில் இருக்க ஆஃபீஸர்ஸ், கிரேட் டி ஆஃபீஸர்ஸ். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் ஏ, பி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வர E8 ஆஃபீஸர்ஸ், ஷெட்யூல் சி, டி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வர E7 ஆஃபீஸர்ஸ். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட மேனேஜர்ஸ், அதுக்கு மேலே இருக்க ஆஃபீஸர்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்ஸோட சீனியர் டிவிஷனல் மேனேஜர்ஸ், அதுக்கு மேலே இருக்க ஆஃபீஸர்ஸ். அடுத்து எந்த ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு மாதத்துக்கு 8700 அதுக்கு மேலே வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் என்கொயரி பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. கமிஷனோட ஒர்க்கிங் பார்க்கலாம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. அவங்கள ப்ரொசீஜரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே பவர் இருக்குது. ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை எந்த அத்தாரிட்டிஸ்ட்டை வேணாலும் இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு வாங்கிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்கொயரி பண்ண ரிப்போர்ட்டை வச்சு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த அட்வைஸை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அட்வைஸை ஏற்றுக்காததுக்கான ரீசனை கமிஷனுக்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பிரசிடென்ட்க்கு ஆனுவல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு விஜிலன்ஸ் யூனிட்ஸ் இந்த மினிஸ்டர்ஸ் பார்க்கலாம். யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா மினிஸ்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஜிலன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸில் கரப்ட் ப்ராக்டிசஸ் நடந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. செகண்டு குற்றச்சாட்டுகளை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. தேர்டு மேல் பார்வைக்காக வர இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ்க்கு தேவைப்பட்டால் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.